தீங்கு அனுபவிங்க. போராடத்தான் வாழ்க்கை ஒரு போராட்டம். போராடுவோம், வெற்றி பெறுவோம், முன்மாதிரியா இருப்போம், வசனத்தை ஜாக்கிரதையாய் பேசுவோம். கவனிங்கள், அந்த மேடைக்கு ஒரு கணம் தாங்க, அது பலிபீடம். இன்னைக்கு அது கேலி கூத்தாகிவிட்டது. திரைப்படங்களை மிஞ்சுகிற அளவுக்கு இன்றைக்கு கேலி கூத்து. அதற்கு அவர்கள் பல காரணங்கள், வசனங்களை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். வேண்டாம், சத்தியத்தை பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை பாருங்கள். கவனிங்கள், உங்களுக்கு முன் இருந்த அந்த பிதாக்கள், பசுத்தவான்கள், அவங்களுக்கு இந்த வெளிச்சம் இல்லையா? அப்போ அவங்க பொய்ன்னா, அவங்க மெய்யினா நம்ம பொய், அவங்க உண்மைனா நம்ம பொய். நினைக்கும் உங்களுக்கு வழங்க நினைக்கிறேன். அவங்க மெய்யான வாழ்க்கை வாழ்ந்திருப்பானால் இன்றைக்கு இருக்கிற இந்த போலியானது பொய்யானது. அப்ப அது பொய்னா எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? இல்லை என்பார்களே. திரும்ப சொல்லுகிறேன், பி கண்டென்ட்மெண்ட், பி என்டியூரன்ஸ், பி an example, be a good fight, be a good preacher. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ அர்ப்பணியுங்கள், விரும்புங்கள். தேவன் கிருபை தருவார். இந்த நயவசனிப்பு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இயல்பா நம்ம மனம் அங்கதான் போகுது. நல்லா இருக்கிறாங்களே, சிறப்பா இருக்கிறாங்களே, செழிப்பா இருக்கிறாங்களே, மக்கள் போறாங்களே. இல்லை, காத்து கொள்ளுங்கள் அழைப்பை, அபிஷேகத்தை, ரட்சிப்பை, தேவனுடைய கிருபையை காத்து கொள்ளுங்கள். இது ஒன்றே உங்களை நித்தியத்துக்கு நடத்தும். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு முன்பாக பவுலடியான வைத்திருக்கிறீர். வாட் he preached, he practiced. அவர் என்னத்தை போதித்தாரோ அப்படியே அவர் வாழ்க்கையில கடைபிடித்தார். எங்களுக்கு அந்த கிருபைகளை தாங்க. மேடை பேச்சாளரை அல்ல, சத்தியத்தை சொல்லுகிற சத்தியத்தின் மக்களை எங்களை மாற்றும். செய்தியாளரை அல்ல, எங்களையே ஒரு செய்தியாய் மாற்றும். Not as a messenger, but as a message. செய்தியாளராக இருக்கக்கூடாது, செய்தியா இருக்கணும். என்னை காண்போருமை காணட்டும், என்னுடைய வார்த்தையும் வாழ்க்கையும் ஒன்றாக இணையட்டும் ஐயா. அது பேசப்படட்டும். எங்கள் மரணத்துக்கு பிறகும் என்னுடைய வாழ்க்கையை பேசப்படுகிற ஒரு வாழ்க்கையாய் மாறட்டும். யோசுவா மரித்து 20 நாளைக்கு பின்பும் அவன் சொன்னதும் அவன் செய்ததும் பேசப்பட்டது என்று சொல்லி யோசுவாவின் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம். நாங்கள் மரித்தும் நாங்கள் பேசப்படுகிற மக்களாய், நிரூபிக்கப்படுகிற மக்களாய் எங்களை மாற்றும். எங்கள் தேசத்தில் எழுப்பி கொடுத்த அப்படிப்பட்ட தலைவர்களுக்காய் நன்றி. எத்தனையோ பரிசுத்தவான்கள் வாழ்ந்து மறைந்த தேசத்துல